Hi friends, வணக்கம். Welcome back to our channel Didi's Cookbook. இன்னைக்கு நம்ம சேனல்ல ஒரு சூப்பர் ரெசிபி பார்க்க போறோம். இத வந்துட்டு நீங்க பிரேக்ஃபாஸ்ட் இல்ல டின்னர் கூட ரெடி பண்ணலாம். அவ்ளோ ஹெல்தியான ரெசிபி. உங்களுக்கு வந்துட்டு புட்டு பிடிக்கும் அப்படினா கண்டிப்பா ஒரு தடவை இந்த புட்டை நீங்க ட்ரை பண்ணனும். ரொம்பவே சூப்பரா இருக்கும். இது வந்துட்டு நம்ம மரவள்ளி கிழங்கு யூஸ் பண்ணி செய்ய போறோம். ரொம்ப டிஃபரண்டாவும் அதே சமயம் ரொம்ப டேஸ்டாவும் இருக்கும். இப்போ வாங்க டைரக்டா வீடியோக்குள்ள போயிடலாம். இப்போ நம்ம புட்டு செய்ய ஸ்டார்ட் பண்ணிடலாம். இது செய்யறதுக்கு நான் வந்துட்டு மரவள்ளி கிழங்க ஆல்ரெடி ஊற வச்சிருக்கேன். இது வந்துட்டு ஒரு 1 hour ஊறினா போதும். இதில் இருக்கிற மண் அதுக்கப்புறம் இதோட ஸ்கின்னை வந்துட்டு நம்ம ஈஸியாக கத்தி வச்சே ரிமூவ் பண்ணிடலாம். இன்னைக்கு நான் வந்துட்டு கொஞ்சமாக தான் கிழங்கு எடுத்திருக்கேன். ஏன்னா இது 2 பேர் சாப்பிட்ற அளவுக்கு நான் எடுத்திருக்கேன். உங்களுக்கு எவ்வளோ தேவையோ நீங்கள் அவ்வளோ கிழங்கு எடுத்துக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா பாருங்கள் எவ்வளோ ஈஸியாக நம்ம வந்துட்டு ஸ்கின்னை ரிமூவ் பண்ணிட்டு இருக்கோன்னு. ஒரு பக்கம் கத்தி வச்சு கட் பண்ணிட்டு லைட்டாக ப்ரெஷர் கொடுத்து இந்த மாதிரி நீங்கள் வந்துட்டு நெம்மி விட்டாலே போதும். ஈஸியாக அந்த தோல் வந்துட்டு வந்துடும். இப்போ பாருங்கள் கொஞ்ச நேரத்துலேயே நான் வந்துட்டு ஸ்கின் ரிமூவ் பண்ணிட்டேன். கம்ப்ளீட்டாக எடுத்தாச்சு. இதை நல்லா கழுவிட்டும் வந்தாச்சு. இப்போது அடுத்த ஸ்டெப்பாக நம்ம வந்துட்டு இதை கிரேட் பண்ண போகிறோம். அதுக்காக நம்ம இந்த மாதிரி 2ஆக கட் பண்ணிக்கலாம். இதை கட் பண்ணதும் பார்த்தோன்னா நடுவில் நார மாதிரி இருக்கும். அதை வந்துட்டு முடிஞ்சால் எடுத்துருங்க. அது நம்மளுக்கு தேவையில்லை. கிரியேட் பண்ணிடலாம். அதுக்காக பாருங்க நான் கிரியேட்டர் எடுத்திருக்கேன். நம்ம வந்துட்டு சின்ன பல்லு பகுதி யூஸ் பண்ணி நம்ம இந்த மாதிரி கிரியேட் பண்ணிக்கலாம். ரொம்ப ஈஸியாக தான் இருக்கும். இன்னொரு மெத்தட் கூட நான் உங்களுக்கு சொல்கிறேன். நம்ம வந்துட்டு கிழங்க பீஸாக கட் பண்ணிவிட்டு மிக்சியில் அரைச்சி கூட நம்ம வந்துட்டு ரெடி பண்ணிக்கலாம். உங்களுக்கு எந்த மெத்தட் ஈஸியாக இருக்குமோ அதை வந்துட்டு நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். இப்போ பாருங்கள் நான் வந்துட்டு இதை கம்ப்ளீட்டாக கிரியேட் பண்ணி எடுத்துக்கிட்டாச்சு. அதை ஒரு பக்கம் சைடில் வச்சுட்டு அடுத்த ஸ்டெப்பாக நம்ம வந்துட்டு 2 டேபிள் ஸ்பூன் அளவு அரிசி மாவு தேவை. நம்ம எடுக்கிற அரிசி மாவை இந்த மாதிரி கடாயில் ட்ரை ரோஸ்ட் பண்ணிக்கணும். இது சூடானா போதும். ரொம்ப நேரம் ட்ரை ரோஸ்ட் பண்ணணும்னு அவசியம் இல்லை. இப்போ அதுவும் ரெடி ஆயிடுச்சு. அது ஒரு பக்கம் இருக்கட்டும். இப்போ அடுத்ததான் நம்ம கிரேட் பண்ணி வச்ச மரவள்ளி கிழங்க பாருங்க இந்த மாதிரி தண்ணி இல்லாமல் பிழிஞ்சு எடுத்துக்கணும். ட்ரையாக இருக்கணும். அப்போ தான் நம்ம புட்டு மாவு ரெடி பண்ணும்போது ரொம்ப ஈஸியாக இருக்கும். அதே சமயம் இந்த தண்ணியும் வேஸ்ட் பண்ணாமல் தோசை மாவில் ஊற்றி தோசை ஊற்றிக்கலாம். இப்போ பாருங்க நம்ம வந்துட்டு இதை பிழிஞ்சு எடுத்தாச்சு. இப்போ இதில் வந்துட்டு நம்ம ட்ரை ரோஸ்ட் பண்ண 2 டேபிள் ஸ்பூன் அளவு அரிசி மாவை இதில் சேர்த்து நல்லா கலந்து விடணும். நம்ம வந்துட்டு கை யூஸ் பண்ணியே நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். அப்போ தான் இது கரெக்டாக வரும். இதோட கன்சிஸ்டன்சி பார்த்தீங்கன்னா பிடிச்சா நம்மளுக்கு வந்துட்டு கொழுக்கட்டை பதத்துக்கு வரணும். அதே சமயம் நம்ம உதிர்த்து விடும்போதும் ஈஸியாக அது உதிரணும். அதுதான் அதோட பதம். அப்புறம் ஃப்ரெண்ட்ஸ் தேவைப்பட்டுச்சுன்னா தண்ணி தெளிச்சுக்கலாம். இல்லாட்டி அவசியம் இல்லை. இப்போ பாருங்கள் இதை வந்துட்டு நம்ம மிக்சி ஜாரில் சேர்த்து பல்ஸ் மோடில் ஒரு தடவை ஓட்டி எடுத்தோன்னா இன்னுமே சூப்பராக இருக்கும். இதோட டெக்ஸ்சர் பாருங்கள் எவ்வளோ உதிரியாக வந்திருக்குன்னு. புட்டு பதம் சூப்பராக வந்திருக்கு. அடுத்ததாக புட்டு செய்ய நம்மளுக்கு முக்கியமான இன்க்ரீடியன்ட் வந்துட்டு தேங்காய் துருவல். அதுவும் பாருங்கள் நான் இங்கே ரெடியாக வச்சுருக்கேன். இப்போ நான் வந்துட்டு புட்டுக்குட்டி அதாவது நான் புட்டு மேக்கர் எடுத்திருக்கேன். இதில் வந்துட்டு ஃபஸ்ட்டு நம்ம தேங்காய் துருவல் தான் போடணும். அப்போ தான் பார்த்தீங்கன்னா ஈஸியாக வெந்து கொடுக்கும். அடுத்த லேயராக நம்ம ரெடி பண்ண மரவள்ளி கிழங்கு புட்டு மிக்சர். இது வந்துட்டு 3 டேபிள் ஸ்பூன் அளவு நான் ஆட் பண்ணியிருக்கேன். இதே மாதிரி நீங்கள் வந்துட்டு போட்டிங்க அப்படின்னா ஈவனாக இருக்கும் நம்மளுக்கு வெந்து வரும்போது. பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் புட்டு மேக்கரில் நான் நல்லா ஃபில் பண்ணிட்டேன். அதே சமயம் அமித்தியும் ஃபில் பண்ணக்கூடாது. இப்போ பாருங்கள் இதோட பேஸில் நான் தண்ணி ஊற்றி வச்சுருக்கேன். தண்ணி நல்லா கொதித்த உடனே நம்ம புட்டு மாவு வச்சுட்டோம்னா ரொம்ப சீக்கிரமாகவே இந்த ஓட்டை வழியாக ஆவி வந்துடும். 8 நிமிஷம் ஆச்சு. இப்போ பாருங்கள் சூப்பராக ஆவி வந்துட்டுருக்கு. இது ரெடி ஆயிடுச்சு. நான் ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுறேன். இப்போ வாங்க நம்ம சுட சுட சர்வ் பண்ணிடலாம். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம பின்னாடி ஒரு கத்தி வச்சு புஷ் பண்ணால் போதும். ரொம்ப சூப்பராக புட்டு வெளியில் வந்துடும். எவ்வளோ சாஃப்டாக வெந்து வந்திருக்கு பாருங்கள். இதை சுட சுட சாப்பிடும்போது அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். இதுக்கு தொட்டுக்க வெல்லம் இருந்தால் போதுங்க. இல்லை சக்கரை கூட நீங்கள் வச்சு சாப்பிட்லாம். கூட ஒரு பழம் வச்சுக்கலாம். அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். நம்ம வீடியோவில் காட்டின மாதிரியே அதே மாதிரி ட்ரை பண்ணுங்கள். இது சூப்பராக வரும். குட்டீஸுக்கு கூட ரொம்ப பிடிக்கும். சுட சுட சாப்பிடும்போது ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். கண்டிப்பாக ஒரு டைம் இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள். அவ்வளவுதான் ஃப்ரெண்ட்ஸ். இந்த ரெசிபி உங்களுக்கு ரொம்பவே பிடிச்சிருக்கும்னு நம்புகிறேன். பிடிச்சதுன்னா லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்கள் சப்போர்ட் என்னை ரொம்ப மோட்டிவேட் பண்ணும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.